அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாங்க ஈரானை கிட்டத்தட்ட காலி பண்ணிட்டோம், ஈரான் கிட்ட இருக்கிற மிசைல்கள்ல 80% நாங்க அழிச்சிட்டோம், இதுதான் எங்களோட வெற்றின்னு சொல்லிக் கொண்டிருக்கார். ஆனா நிஜமாகவே அமெரிக்கா வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களா என்று பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதை நாங்க புரிஞ்சுக்க நாம 1967 நடந்த வியட்நாம் போருக்கு போகணும். அப்ப அமெரிக்கா இதே மாதிரி தான் எத்தனை பேரை கொன்னோம், எத்தனை கிராமத்தை அழிச்சோம்னு புள்ளி விவரத்தை வச்சு நாங்க தான் இந்த வியட்நாம் போர்ல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் என்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு கொண்டு இருந்தார்கள். நாங்க தான் ஜெயிச்சு கொண்டு இருக்கோம் என்ற மாதிரியே காட்டிக்கொண்டு இருந்தார்கள். ஆனா கடைசியில் என்னாச்சு? அமெரிக்கா வியட்நாமை விட்டு தப்பியோட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இதைத்தான் மெக் நமரா வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறார்கள். வெறும் நம்பர்ஸை மட்டும் நம்பி களத்தில் இறங்குறது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதற்கு இதுதான் பெஸ்டான எக்ஸாம்பிளா இருக்கு. ஆகவே நாங்கள் இந்த வீடியோவில் ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில் அமெரிக்கா சொல்கிற மாதிரி அமெரிக்கா மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறார்களா அல்லது ஈரான் வெற்றி அடைகிறார்களா, முக்கியமாக ஈரான் வியட்நாம் மாடலை கையில் எடுத்திருக்கிறார்கள். வியட்நாம் மாடலாண்டா என்ன, இதனைத்தான் தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஈரான் எப்படி அமெரிக்கா இவ்வளவு நாள் சமாளிக்கிறாங்கன்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். ஈரான் கிட்ட ரொம்ப பெரிய ராணுவ பலம் இல்லை, அதுவும் அமெரிக்காவோட ஒப்பிடும்போது ஈரான் மிகப்பெரிய ராணுவத்தை வைத்திருக்கின்ற ராணுவ பலம் மிக்க நாடு இல்லை. ஆனால் ஈரான் கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றா அரசியல் மற்றும் ராணுவ தந்திரம். இதைத்தான் வியட்நாம் மாடல் என்று சொல்கிறோம். இப்போ ஈரான் என்ன செய்கிறாங்கண்டா அமைதி பேச்சுவார்த்தை மீசைக்கு போகிறாங்க, ஆனால் சண்டையை நிறுத்தையில் இடக்கிட தாக்குதலை செய்கிறார்கள். வியட்நாம் போரில் கனோய் அரசு பாரிஸ் அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும்போது கூடவே போரையும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏனென்றா பேச்சுவார்த்தை என்பது அவர்களுக்கு அமைதியை தரும் வழி இல்லை, அது உலக நாடுகளை ஏமாற்றி காலத்தை வாங்குற ஒரு உத்தியாகத்தான் வியட்நாம் அரசாங்கம் பார்த்தார்கள். இன்னைக்கு ஈரான் $24 பில்லியன் சொத்துக்களை விடுவிக்க சொல்லி, அதாவது ஈரானோட பிரைஸ் பண்ணப்பட்டு வச்சிருக்கின்ற ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போட்டு ஈரானோட 24 பில்லியன் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. அதனை விடுவிக்காத வர நாங்க பேச்சுவார்த்தையை நடத்த மாட்டோம் அப்படின்னு ஈரான் தரப்பிலிருந்து ஒரு கண்டிஷனை போட்டிருக்கிறார்கள். இது அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது ஈரானுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுமே இந்த கண்டிஷனை போட்டிருக்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? ஈரான் இந்த பேச்சுவார்த்தையானது தோல்வி அடையும் என்று தெரிஞ்சுமே இப்படி ஒரு கண்டிஷனை வச்சா அமெரிக்கா அதை ஓகே சொல்ல மாட்டார்கள் என்று தெரிஞ்சுமே ஈரான் காய்களை நகர்த்துகிறார்கள். ஏனென்றா அந்த இடைப்பட்ட காலத்தில் ஈரான் தங்களுக்கு தேவையான சப்ளை ரூட்டை சரி பண்ணிடுவார்கள், இராணுவ நிலைகளை முழுமையாக சீரமைத்து விடுவார்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கு மறுபடியும் தயாராகி விடுவார்கள். இது ஒரு புத்திசாலித்தனமான காலம் கடத்தும் விளையாட்டுன்னு தான் சொல்லணும். அமெரிக்கா இப்படித்தான் செய்கிறார்கள், இஸ்ரேலும் இப்படித்தான் செய்தார்கள். அதே ஒரு பாணியில் இப்போ ஈரான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்கள். காலத்தை கடத்தி தங்களை தயார்படுத்துகிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. ஈரான் இப்போ இந்த வியட்நாம் மாடலை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதில் ஃபைட் அண்ட் டால்க், அதாவது போர் மற்றும் பேச்சுவார்த்தை எப்படி கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா ஈரான் இந்த போரை ஒரு வலிமையாக மாற்றிருக்கிறார்கள். அதாவது இப்போ நடக்கின்ற போரை தங்களுக்கான ஒரு வாய்ப்பாக மாற்றி இருக்கிறார்கள். பொதுவா போர் நடந்தா ஒரு நாடு பலவீனமாகும் தான் நாங்க நினைப்போம். ஆனா ஈரான் இதை மாத்தி யோசிக்கிறது. இந்த போர் ஈரானை ஒருங்கிணைச்சிருக்கு அப்படின்னு ஈரானுக்கு இருக்கின்ற அமைச்சர்களே ரொம்ப பெருமையா பேசி இருக்கிறார்கள். அமெரிக்காவோட தாக்குதல்கள், அமெரிக்காவோட குண்டுவீச்சு, ஈரானோட மக்கள் மத்தியில நாம எல்லாருமே ஒண்ணு, எங்களுடைய நாட்டை நாங்கள்லாம் பாதுகாக்கணும், எங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கான நாங்கள் அனைத்து நடவடிக்கையிலும் ஈடுபடணும் என்று அந்த தேசப்பற்ற உணர்வை அதிகப்படுத்தி இருக்கு. இது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த உள்நாட்டு எதிர்ப்புகள், அரசியல் கருத்து வேறுபாடுகளை அடியோடு ஒழிச்சிருக்கு என்பதுதான் உண்மை. ஆகவே போர் என்கிறது ஈரானுக்கு ஒரு கேரியமா மாறி இருக்கு என்பதுதான் உண்மை. ஈரானோட மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு கேரியமா மாறி இருக்கு. இந்த வியட்நாம் மாடல்ல ஈரான் அடுத்ததாக கையில் எடுத்திருக்கிறது கோஸ் அசிமெட்ரி, அதாவது சமச்சீரற்ற செலவு. இதை தான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். அமெரிக்காவோட ஒரு பேட்ரியோட் மிசைல் இல்லைனா SM-6 மிசைலை ஒரு ட்ரோனை தாக்குறதுக்காண்டி லான்ச் பண்ணுகிறார்கள் என்று வைப்போம். அந்த ஒரு மிசைலோட விலை மட்டுமே கிட்டத்தட்ட $4 மில்லியன் அமெரிக்க, அதாவது இந்திய ரூபாயில் கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாய். ஆனால் ஈரான் லான்ச் பண்ணுகின்ற சின்ன ட்ரோனோட விலை எவ்வளவு இருக்கும்? வெறும் சில $1000 தான். இப்ப கணக்கு போட்டு பாருங்க, ஈரான் 10 ட்ரோன்களை அனுப்பினா அமெரிக்கா 10 மிசைல்களை செலவு பண்ணணும். ஈரான் செலவு பண்றது வெறும் லோ பட்ஜெட், ஆனா அமெரிக்கா செலவு பண்றது கோடிக்கணக்கில் இருக்கு. அதாவது கோடிக்கணக்கில் பொறுமதியான மிசைல்களை தான் அமெரிக்கா லான்ச் பண்ணுகிறார்கள். இது நீண்ட காலத்துக்கு தாக்கு பிடிக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை. அமெரிக்காவோட ஆயுத கையிருப்பு குறையத்தான் செய்யும். இது எப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருந்தால் அமெரிக்காவோட ஆயுத கையிருப்பு குறையும். இதன் மூலம்
இது அமெரிக்காவுக்கு பாரிய அளவு செலவுகளை ஏற்படுத்தும். ஈரான் தன்னோட பழைய டெக்னாலஜியை வச்சு அமெரிக்காவோட அதிநவீனமான இராணுவத்தையே பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. அடுத்ததாக இந்த வியட்நாம் மாடலில் ஸ்ட்ராட்டஜி ஒட்டோமோனி, அதாவது தன்னாட்சி அதிகாரத்தை ஈரான் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஈரான், சீனா மற்றும் ரஷ்யாவோட ஆதரவை பெற்றிருந்தாலும் அவங்க கிட்ட அடிப்பணியலை. எங்கள் நாட்டுக்கு எது முக்கியமோ அதைத்தான் நாங்கள் செய்வோம், அதுக்கு நாங்கள் யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க மாட்டோம்னு வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஈரானை ரஷ்யாவோ அல்லது சீனாவோ முழுசாக கண்ட்ரோல் பண்ண முடியாது என்பதில் ஈரான் ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள். ஈரானோட இந்த தன்னம்பிக்கை அவங்கள ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வல்லரசுகளை எதிர்த்து நிற்க வைக்குது. அண்ட் இந்த தன்னம்பிக்கை தான் ஈரானை ஒரு வல்லரசு நாடாக மாற்றிக்கொண்டு இருக்கு. ஆகவே இந்த வியட்நாம் மாடலில் ஈரான் முக்கியமான பகுதிகளை வியட்நாம் எப்படி தங்களுடைய நடவடிக்கையில் அமெரிக்காவுக்கு எதிராக ஈடுபட்டார்களோ, வியட்நாம் போரில் அமெரிக்காவுக்கு எதிராக என்னென்ன கை நகர்த்தல்களை செய்தார்களோ அந்த வியட்நாம் மாடலில் இருந்து தான் ஈரான் அந்தந்த கை நகர்த்தல்களை எடுத்து இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இந்த சண்டையை பார்க்குற எல்லாருமே ஈரான் எப்படி தனியாக இதையெல்லாம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு கேள்வியில் கேட்குறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய ஒரு ஷேடோ வாரானது நடக்குது. ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக சண்டைக்கு வரையில, அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக நேரடியாக சண்டையில் இறங்கல. ஆனால் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்குறார்கள். அதுதான் உளவு தகவல்கள், அதாவது இன்டெலிஜென்ட் தகவல்கள். ரஷ்யாவோட GRU உளவு அமைப்பு அவங்க வச்சிருக்கிற செயற்கைக்கோள், அதாவது சேட்டலைட் மூலமாக அமெரிக்காவோட போர் விமானங்களும் கப்பல்களும் எங்கே இருக்குன்னு துல்லியமாக வாட்ச் பண்ணி அதுக்கான தகவல்களை ஈரானுக்கு கொடுக்கிறார்கள். உதாரணத்துக்கு பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவோட 5வது கடற்படை தலைமையகம், அதாவது 5th Fleet Headquarters அல்லது குவைத்தோட ஏர்பேஸ் எங்கே இருக்குன்னு ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும். அந்த தகவலை உடனேயே ஈரானோட புரட்சிகர காவல்படைக்கு ரஷ்யா தரப்பிலிருந்து அனுப்புகிறார்கள். இதுதான் இன்னைக்கு ஈரானோட மிசைல்கள் அமெரிக்காவோட இலக்குகளை நோக்கி மிக துல்லியமாக தாக்குதலை நடத்துவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கு. அடுத்தது இந்த போரில் சீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்பதை பார்ப்போம். இதுதான் இந்த வீடியோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டும் கூட. சீனா அவங்களோட YC-8B ரேடார் சிஸ்டங்களை ஈரானுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நவீன மின்னணு போர் முறைகள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மற்றும் ட்ரோன் நேவிகேஷன் தொழில்நுட்பத்தையும் ஈரானுக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு F-15 போர் விமானம் இதோட விலை கிட்டத்தட்ட ஒரு $90 மில்லியன் இருக்கும். இந்த விமானத்தை ஒரு சாதாரணமான மிசைலால் சுட்டு வீழ்த்தப்பட்டா அது சீனாக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்கும். ஏனண்டா சீனாவோட டெக்னாலஜி அமெரிக்காவோட உலகத்தனம் வாய்ந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தினால் அது சீனாக்கு கிடைச்ச வெற்றியா தான் இருக்கும். சீனா ஈரானியோட நேரடி ஆயுத சோதனை ஆய்வகமாக, அதாவது லைவ் வெப்பன்ஸ் டெஸ்டிங் லேப்பா பயன்படுத்துறாங்க. சீனா ஒரு துப்பாக்கியில இருந்து ஒரு தொட்டாவை கூட சுடையில, ஆனால் அமெரிக்காவோட பலவீனத்தை அவங்களுக்கு கிட்ட வச்சு சோதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு புத்திசாலித்தனம் என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆகவே ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கான சப்போர்ட்டை கொடுத்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலை கொடுக்குறாங்க என்பதுதான் உண்மை. அடுத்ததாக அமெரிக்கா ஈரானை பொருளாதார ரீதியாக முடக்க பார்க்கிறார்கள். எங்கள் டாலரை நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு ஸ்விஃப்ட் சிஸ்டத்தில் இருந்து ஈரானை நீக்கிட்டார்கள். ஆனால் ஈரான் ரஷ்யாவோட கைகோத்து சட்டாப் மற்றும் MIR பேமெண்ட் சிஸ்டங்களை இணைச்சிட்டார்கள். அதாவது டாலர் இல்லாமலேயே ஈரானும் ரஷ்யா பணம் பரிமாற்றம் செஞ்சுக்க முடியும். இது ஒரு பொருளாதார பாதை. அமெரிக்கா போடுற பொருளாதார தடைகளை இப்படித்தான் இந்த 2 நாடுகளுமே முறியடிச்சு கொண்டு இருக்கிறார்கள். UN செக்யூரிட்டி கவுன்சில் என்ன நடக்குதுண்டா, அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ஏதாச்சும் தீர்மானம் கொண்டு வந்தா ரஷ்யா சீனாம் அதை அப்படியே அமைதியாக முடக்கிடுவார்கள், அதாவது அதனை தடுத்து நிறுத்திடுவார்கள். எந்த பெரிய ஒரு சத்தமும் இல்லை, எந்த பெரிய ஒரு பிரஸ் மீட்டும் இல்லை. அமைதியே அவங்களோட மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இப்ப ரஷ்யாவும் சீனாவும் பயன்படுத்துகிறார்கள். அமெரிக்கா சத்தமா கத்திக்கிட்டு இருக்கு, ஆனா ரஷ்யாவும் சீனாவும் அமைதியா ஈரானை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. இப்ப நாம இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப மத்திய கிழக்குல நடக்கிற இந்த போர் எங்க போய் முடிய போகுது என்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது தைவானுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். இதைத்தான் அமெரிக்காவோட அதிகாரிகள் இப்ப ரொம்ப பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், SM-6 போன்ற அதிநவீனமான மிசைல் தடுப்பு சிஸ்டங்களா இருக்கட்டும், இதுதான் அமெரிக்காவோட அதிர்ஷ்டமா பார்க்கப்படுது. இதை வச்சுதான் அமெரிக்கா உலகத்தில் எங்கே இருந்தாலும் என்ன விஷயங்களை உலகத்தில் எங்கே இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் அதனை பாதுகாத்து கொண்டு இருக்காங்க. ஆனா
ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்த 40 நாள் போரில் ஈரானோட ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறதுக்காண்டி அமெரிக்கா தன்னோட கையிலப்புற இருந்த இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களில் கிட்டத்தட்ட 50% செலவழிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 35 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அளவில் அமெரிக்கா இந்த போருக்காண்டி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்காண்டி செலவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இது சாதாரணமான கணக்கு இல்லை. இந்த ஆயுதங்களை மறுபடியும் தயாரிக்கிறதுக்கு பல வருடங்கள் அமெரிக்காவுக்கு எடுக்கும். இதோட விளைவு அமெரிக்காவோட பாதுகாப்பு பலவீனம் அடையும் என்பதுதான் உண்மை. அதாவது இதோட விளைவாக அமெரிக்காவோட பாதுகாப்பானது மிக பெருசா பலவீனம் அடைஞ்சோன்னு இருக்கு. சீனா இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அமெரிக்காவோட கவனம் மத்திய கிழக்குல இருக்கிறப்போ சீனா தைவான் மேல கையை வைக்குமானும் எங்களுக்கு யோசனை எழும்புது. சீனா எப்பவுமே தசாப்தங்களை கணக்கில் வச்சு தான் பிளான் பண்ணுவாங்க. அமெரிக்கா இப்போ எந்த அளவுக்கு பலவீனம் ஆகுதோ அவங்க கிட்ட மீதி எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கிறதா சீனா துல்லியமா கணக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காட்ட எந்த அளவு ஆயுதங்கள் இப்போ இருக்கு, இனி ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கு எத்தனை வருடங்கள் ஆகும், இதனைத்துமே சீனா கணக்கெடுத்து கொண்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. அமெரிக்கா இப்போ ஒரு பக்கம் மத்திய கிழக்கில் போரை நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் பசிபிக் கடலில் தைவானை பாதுகாக்க முடியுமான்னு கேட்டா இப்போதைக்கு அது ரொம்ப கஷ்டம்னு தான் ராணுவ வல்லுநர்களே சொல்கிறார்கள். ஆகவே அமெரிக்கா மிடில் ஈஸ்டில் மாட்டுப்பட்டா அது சீனாக்கு தான் வரப்பிரசாதமாக இருக்கும். அண்ட் சீனா தைவான் மீது கை வச்சா அமெரிக்காவால் சீனாக்கு எதிராக மிக பெருசாக களமிறங்க முடியாது. ஏனென்றா ஈரானிட்டு அமெரிக்கா மாட்டுப்பட்டிருக்கிறார்கள். சீனா ஈரானுக்கு கொடுத்த தொழில்நுட்பம் எல்லாமே எப்படி வேலை செய்தன்னு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறார்கள். அதாவது சீனா கண்காணிச்சு கொண்டே இருக்கிறார்கள். ரேடார் சிஸ்டம், எலக்ட்ரானிக் வார்பேர் முறைகள் இதெல்லாம் அமெரிக்காவினுடைய தலைசிறந்த ஆயுதங்களுக்கு முன்னாடி எப்படி நிற்குது என்பது சீனாக்கு நல்லாவே தெரியும். அதனை சீனா உற்று கவனிச்சு கொண்டு இருக்கிறார்கள். இந்த அனுபவத்தை வச்சுதான் நாளைக்கு தைவான் போருக்கு சீனா தயாராகிறார்கள் என்றும் சொல்லப்படுது. அதாவது அமெரிக்காவை ஒரு பக்கம் பிஸியா வச்சுக்கிட்டு அமெரிக்காவோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுதான் சீனாவோட மாஸ்டர் பிளான். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா மத்திய கிழக்குல போரை தொடர்ந்து போர் செய்யறதுல அமெரிக்காக்கு என்ன ஆர்வம்? இப்போ அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக போரை ஆரம்பித்து மாறுபட்டுட்டார்கள். இப்போ இதுலேருந்து அமெரிக்கா பின்வாங்கினா உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்காவோட பிம்பமானது சுக்குநூறா உடையும். அதுவே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை தொடர்ந்து செய்தா அமெரிக்கா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும். ஆகவே இப்போ இது அமெரிக்காவுக்கு தேவையான விஷயமா இல்லை தைவான் மேலே சீனா ஒரு தாக்குதல் நடத்தினா அதனை எதிர்க்க முடியாமல் அமெரிக்கா தவிக்க போகிறாங்களா? இப்படி பல கேள்விகளானது எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா கிட்ட இருக்கிற இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்களோட கையிருப்பு எவ்வளவு குறையுதோ அந்த அளவுக்கு தைவானோட பாதுகாப்பும் ஆபத்தில் இருக்கு என்பதுதான் அர்த்தம். இதைத்தான் எந்த ஒரு மீடியாக்களும் பேச மறுக்கிறார்கள். இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல மறுக்கிறார்கள். ஏனென்றா இது ரொம்ப ஆழமான புவிசார் அரசியல். இதில் உண்மைகளை பேசினால் நிறைய அரசாங்கங்கள் கவுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முடிவை அமெரிக்கா இந்த போரில் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அவங்க செலவு பண்ற ஒவ்வொரு மிசைல்களும் சீனாவுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா அமைது என்பதுதான் உண்மை. இதுதான் இன்றைய உலக அரசியலோட நிதர்சனமா பார்க்கப்படுது. முடிவா ஒன்னு சொல்ல நினைக்கிறேன். அமெரிக்கா எண்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஈரான் அவங்களோட மன உறுதியையும் சீனா அமெரிக்காவோட ஆயுத கையிருப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு இந்த போர் அமெரிக்கா ஈரான் போரானது முடிவுக்கு வரும்போது அமெரிக்கா கிட்ட எவ்வளவு ஆயுதம் மிச்சம் இருக்கிறது என்பதுதான் தைவானோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போகுது. இதை ஏன் யாருமே பேச மாட்டாங்கிறாங்கன்னு தான் தெரியல. ஆனா வரலாற்றை படி பார்த்தா இப்ப அமெரிக்கா மிகப்பெரிய செலவுகளை பண்ணி மிக பெருசா மாட்டுப்பட்டு கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. அமெரிக்கா இப்ப மிடில் ஈஸ்டில் மாட்டுப்பட்டதால சீனாக்கு நல்ல வாய்ப்பானது கிடைச்சிருக்கு. தைவானோட பாதுகாப்பும் இப்ப கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் என்று நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். என்ன ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன்.